इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பரபரப்பான காட்சிகளோட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் பீக்கில் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய அராஜகம் ஒரு அத்துமீறல் என்னென்னா, ஒரு எல்லை மீறி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு சாட்சி தான் இந்த வீடியோ. இப்போ நான் வெளியிட போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இப்போ கோவை மற்றும் திருப்பூரில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, பிரச்சாரத்துக்கு பிஜேபிக்காரங்க போகிறாங்க. போகும்போது அந்த லேடி அந்த பிரச்சாரம் பண்ண போனவங்களை ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னென்னா, ஜிஎஸ்டி இப்படி போட்டு தாளித்து வச்சுருக்கீங்களே, இந்த மாதிரி இருக்கு, நான் ஜிஎஸ்டி உயர்த்தி வச்சு எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கிட்டீங்களே, அந்த மாதிரி கூட கேட்கல. அவங்க என்னென்னா, ஜிஎஸ்டி உயர்வால் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோன்ற ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஒரு 55 வயது மதிக்கத்தக்கவன் அவன் என்னென்னா, ஏன் அவன் சொல்கிறோம் அவனை பேசுகிறோம் அப்படின்னா, அவன் பேசிய பேச்சு அப்படி. அதனால் அந்த அவனுடைய தரத்தில் தான் நம்ம பேச முடியும். அவன் என்ன பண்ணுறான்னா, இறங்கி ஒரு 4-5 பேர் வேகமாக அந்த பெண்ணை, அதாவது அந்த பெண்ணுக்கு ஒன்று ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே தான் இருக்கும், அந்த பெண்ணை தாக்க வர்றாங்க. ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசுகிறாங்க. சுதாரிப்பா அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா, அடிக்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட செல்ஃபோனை ஆன் பண்ணி அதில் பேசியும் அந்த காட்சிகளை அருமையாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்தை பூராத்தையும் பேசுது. இவர் வீடியோ எடுக்கிறாருன்னு தெரிஞ்சும் அந்த முட்டாள்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பெண்ணை தரக்குறவாக பேசி உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, உன்னை காலி பண்ணுறனா இல்லையான்னு பாரு, கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள். நீ வா வெளியில் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ பதிவுகள் அப்படியே அதில் பதிவாயிருக்கு. அந்த ஒரு 3 நிமிஷம் போடக்கூடிய வீடியோ, அந்த வீடியோ அப்படியே நான் உங்களுக்காக போடுறேன். இவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதாவது எதையும் நம்ம செய்யலாம், நம்மளை கை வைக்கவே முடியாது அப்படின்னு இவர்கள் இறங்கி செய்கிறதும், அண்ணாமலையோட பேச்சும் சரி. அண்ணாமலை மட்டும் இல்லை, அந்த கட்சியில் சேர்ந்துருக்கவன் பூராமல் கிட்டத்தட்ட ஒரு 40% கிரிமினல்னு நம்ம சொல்லலை, முதலமைச்சரே லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ரைட்டா, யாரெல்லாம் கிரிமினல் வழக்கு இருக்குது, மேலாம் கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்குது, மக்களை ஏமாத்தின வழக்கு இருக்குது, தாலி அறுத்த வழக்கு இருக்குது அப்படின்றதை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கிரிமினல்ஸில் நிறையா பேர் கட்சியில் போய் சேர்ந்துடுறான். அவனுக்கு என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் தப்பிக்கணும். திமுகவில் சேர முடியாது, ஆளுங்கட்சியில் சேர முடியாது, போலீஸ் வழக்கு இருக்குது, அது இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, பிஜேபியில் போய் சேர்ந்துருது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருந்துகிட்ருக்கு. அதுக்கு இந்த வீடியோ, இப்போ நான் வெளியிடப்பட்ட வீடியோ ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். இவர்கள் ஏன் செய்கிறாங்க இந்த மாதிரி, எதுக்காக செய்கிறாங்கன்றதை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க. அதற்கப்புறமா நான் சொல்கிறேன். என்னென்னா, இவர்கள் என்னென்னா, இப்போ இவர்கள் மேலே கை வச்சிங்கன்னு வைங்களேன், அதை வீடியோ எடுத்து திமுகவினர் அராஜகம் பண்ணுறான், கொலவெறி தாக்குதல் நடத்துகிறான், அது ரவுடி கட்சி அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இவர்கள் வேணே வாண்டடாக கிட்னியை திருட கூப்பிட்ற சம்பவங்கள் தான் கோயம்புத்தூரில் நேற்று இரவு நடந்திருக்கு. நேற்று நடந்த சம்பவம் தான், நேற்று இரவு நடந்த சம்பவம் தான். கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் என்னென்னா, வடக்கன்ஸோட போய் 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதை திமுககாரங்க கேட்டிருக்காங்க, என்ன 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணுறீங்கன்றதுக்கு. அப்படியே அந்த கும்பல் போய் சரமாரியாக தாக்கியிருக்கு. அங்கே இருந்த பொதுமக்களையும் தாக்கியிருக்கு. இது வழக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் வழக்கு பெருசாக எடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே உள்ள காவல்துறை அதிகாரி அண்ணாமலையோட பேட்ச்மேட், அவரை செலக்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷன் அங்கே போட்டிருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மத்திய அரசு நியமிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. முதல்ல இந்த வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க. இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க பாருங்க, இது அண்ணா நான் மறுச்சனா இங்க பாருங்க, ஆத்துப்பாளையம் பகுதியில நீங்க எடுத்தீங்க, யார் எடுத்தாங்க?
என்னடியா? அடிச்சேன்னு வச்சுக்கோ. இங்க பா. 37% டீன் காப்பி எடுத்து போனீங்க. பேசிட்டு போயிருவோம் தெரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க எல்லாம் அடிக்க வர்றாங்க. அடிப்போ. ஏன் அடிக்கிறீங்க? என்ன புண்டைக்கு வந்து வண்டி குறுக்காட்டுற? இந்த பேசுறது நாகரிகம் இல்ல. உனக்கு என்ன நாகரிகம்? பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்டுற? என்ன நாகரிகம் உனக்கு வேணும்? பிரச்சார வண்டி நான் பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்டுற? பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்டுற? குமாரு நாகரிகம் இருக்கு. ஏய் நீ குமாரு இது நல்லா இல்ல குமாரு. 37% டீன் காப்பி எடுத்து இது என்ன? அவ்வளவு வார்த்தை என்ன பேசுறீங்க? நீ என்ன தெரியும் பிரச்சார வண்டி குறுக்காட்டுற? நான் பாத்துக்கிறேன் நீ போக்கா. உங்க லட்சணம் இது. ஆனா நான் அவரு பேசுறது நாகரிகமா? அவரு பேசுறது லட்சணமா? நீங்க சொல்றீங்க போய் தண்ணி குடி போ. நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பதில் நானும் அழகாதான் வச்சுக்கோ. இங்க வந்து பிரச்சார வண்டி விடுக்கா நீ விடுக்கா போக்கா. தம்பி போய் பேசினா அப்புறம் எப்படிடா வருது? சரிக்கா விடுக்கா நீ போக்கா. நீங்க பெரியவங்க மாதிரி பேசுங்க. என்னடா எனக்கு வா. காஞ்சனா சீக்கிரம் கூப்பிடுங்க. தண்ணி எடுத்து. அந்த ஆளு என்னடா அவ்வளவு பேசுறாரா? தண்ணி குடிக்கா நீ. தண்ணி குடிக்கா. தண்ணி கொஞ்சம் தண்ணி இந்த பிள்ளைய வெளிய விடாதீங்க. யாரு? அண்ணா அவர் பேசுறது தப்பல்ல. அவர் சொல்றத பேசுறது கேளுக்கா. அண்ணா அக்கா நான் சொல்றத கேளுக்கா. விடுக்கா நீ போக்கா. ஒண்ணுமே நான் கேட்கலன்னா எந்த மேல கேட்டேன். தவறான விஷயத்துக்கு தெரியாதீங்க. கேட்க பேசாதீங்க. நீ வெளிய போகாதானே? வெளிய போகாத. நான் ஒண்ணுமே கேட்கல. தம்பி நீ விடுக்கான்ற நீ வெளிய போகாத. இருக்கற. அதுக்கு கூட GST. சரி விடுக்கா நீ ஏதா விடுக்கற. வெளிய போகாத. நான் வந்து பிரச்சனையே பண்ணல. நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல. நான் என்ன கேட்டேன்னா ஜிஎஸ்டியை பத்தி விஸ்பருக்கு ஏன் இத்தனை சதவீதம் வச்சிருக்கீங்க, கடுகுக்கு ஏன்னு தான் கேட்டேன். அதுக்கு பிஜேபியில் உள்ளவங்களாம் என்னை அடிக்க வராங்க. பார்த்தீங்களா எப்படி பேசுகிறான்னு? அதாவது தகாத வார்த்தையில், ரொம்ப கேவலமான வார்த்தையில் இதை வெளியிடவே முடியாது. ரைட்டா? அந்த மாதிரியான வார்த்தையில் அந்த ஆள் வந்து பேசுகிறான். இவன் வீட்டை கொள்ளையடிச்ச மாதிரி, இவன் வீட்டில் எதையோ பிடிங்கிட்டு வந்த மாதிரி. ஜிஎஸ்டியை பற்றி இந்த பொண்ணு அந்த லேடி கேட்டிருக்காப்புல. ஜிஎஸ்டி போட்டிங்களா இப்போ எங்கள் வாழ்க்கையெல்லாம் நாசமாக போச்சேன்னு. அதுக்கு நீ எப்படி வந்து பிரச்சார வேனை மறிக்கலாம்? மறிச்சா என்னடா? எதுக்கு நீங்கள் போகிறீங்க? அவங்கள தேடி தானே போகிறீங்க. உன் வீட்டுக்கு வந்து அவங்க மறிச்சாங்களா, இல்லை நீ பிரச்சாரம் பண்ணுற கூட்டத்தில் வந்து மறிச்சாங்களா? அவன் வீட்டை தேடி ஓட்டு கேட்க போகிற, ஓட்டு போடுங்க நாங்கள் இதெல்லாம் செய்வோன்னு நீ என்னத்தை கிழிச்சேன்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டால் நீங்கள் குலவரியாக தாக்குவீங்க, கொன்றுவேன்னுவீங்க, இது பண்ணுவீங்க, மிரட்டுவீங்க, அசிங்கமாக பேசுவீங்களா? அப்போ உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் காவல்துறை இந்த நடவடிக்கை இது குறித்து எடுக்கலை. இனிமேல் தான் எடுக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டால் திமுகவும் அமைதியாக இருக்கிற காரணம் என்னென்னா, இவங்க வாண்டடாக வந்து கிட்னி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி சண்டை எழுத்துக்கு வாடான்னு கூப்பிட்றான். உடனே திமுகவினர் போய் அடித்தான்னா இதை ஒரு பெருசாக்கி தேர்தலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி, நான் கோவையில் குறிப்பாக கோவை தொகுதியை பொறுத்தளவுக்கு சரி, திருப்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு சரி, தேர்தலை இப்போ நடத்த வேண்டும் என்பதை விட தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பது தான் அண்ணாமலையோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கேவலமாக தோத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அசிங்கமாயிரும். நம்ம கட்சியை சேர்ந்தவர்களே யாராவது நம்மளோட ஓட்டு அதிகமாக வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம கேவலமாயிரும். அதனால் ஏதாவது செய்து தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் என்று அண்ணாமலை வேலை செய்வதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்வது. நம்ம சொல்லலை. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அவர் செய்து கொண்டு அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று தான் இப்போ தேர்தல் நெருங்க அப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கதா அங்கே பார்க்கப்படுது. ஸோ இது என்ன நடக்குது, இவர்கள் எந்த அளவுக்கு, அதாவது ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, தமிழ்நாட்டில் அவர்கள் இந்த கட்சியே கிடையாது. இருந்த போதிலும் இப்போதே இவர்கள் செய்யக்கூடிய இந்த அராஜகம் இது எதில் கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. போக தான் தெரியும். ஆனால் இவர்கள் வரமாட்டார்கள்ன்றது வேறு. தமிழ்நாட்டில் வரமாட்டாங்க, மத்தியிலையும் வரமாட்டாங்கன்ற மாதிரியான தகவல் தான் வந்துக்கிட்டு இருக்கு. எனவே இந்த தமிழகத்தை இவர்களை வெளியே விரட்டி அடித்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.